अन्नपूर्णे सदा पूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञानवैराग्य सिद्ध्यर्थं भिक्षां देहि भगवती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः बान्धवा शिवभक्ताश्च स्वदेशो भुवनत्रयम्। श्री अन्नपूर्णी विशालाक्षी विश्वनाथ स्वामी अनुग्रहम பிரம்மாண்டமான முறையில் காசியில் அன்னபூர்ணி அம்பாளுக்கு கும்பாபிஷேக வைபவம் சர்வவேத சாகா சம்மேளனம் மாதிரி பிரம்மாண்டமான முறையில் இங்கே பிரதானமாக இருக்கக்கூடிய இந்த காசி அன்னபூர்ணி க்ஷேத்திரத்தை காப்பாற்றி இருக்கக்கூடிய மகாராஜ் சங்கர்புரி ஜி மகாராஜ் சுவாமிகளுடைய பெரிய பெரிய காரியமாக இந்த வைபவமானது நடக்குது. இதுக்கு எல்லா தேசத்திலிருந்து வித்வான்கள் வந்திருக்காங்க, ஒரு ஸ்டேட்லேருந்து வித்வான்கள் வந்திருக்காங்க. பல சாஸ்திர வித்வான்கள், வேத வித்வான்கள், புராண வித்வான்கள், எல்லா விதமான பாராயணமும் பிரம்மாண்டமான முறையில் நடக்கிறது. நித்தியம் கோடி அர்ச்சனை குங்குமார்ச்சனை நடக்கிறது. அம்பாளுக்கு இப்படி தேசத்துக்கே க்ஷேமம் ஏற்படும் விதமாக இந்த கும்பாபிஷேக வைபவமானது நடக்கிறது. யாராக இருந்தாலும் சாப்பாடு அன்னம் ரொம்ப முக்கியம். அன்னம் பிரம்மே திவ்யஜானாது அன்னகம் ஹி பூதானாம் ஜேஷ்டம். ஒரு மனுஷன் ஜீவிக்கணும்னா அதுக்கு முதல்ல சாதம் வேணும், அன்னம் வேணும். எது அன்னம்னா நம்ம எதெல்லாம் எதத்யதே திஜவா எதத்யதே திஜ பூதானி தஸ்மாதன்னம் ததுச்யதே. எது எது சாப்பிட்றோமோ, எது எது குடிக்கிறோமோ, எது எல்லாமே அன்னம்னு வேதத்து. அப்போ அன்னம் தான் உலகத்திலே உயர்ந்தது. அந்த அன்னம் இருந்தா நம்ம எல்லாரும் சௌக்கியமா இருக்கலாம், க்ஷேமமா இருக்கலாம். உலகத்துக்கே படி இழக்கக்கூடிய பரமேஸ்வரனுக்கு படி இழந்த அன்னபூர்ணி மாதாவுக்கு கும்பாபிஷேகம். அன்னபூர்ணே சதா பூர்ணே. அம்பாள் எப்படி இருக்காலாம்? சதா பரபிரம்ம ஸ்வரூபமாவே இருக்கலாம். சதா பூர்ணே சங்கர பிராணவல்லபே. பரமேஸ்வரனுக்கு பிராண சக்தியா இருக்காங்க. அது சீதபுரத்தை சொல்லும்போது ஏஷாம் புருஷானாம் ஏஷாம் பசூனாம் மா லோமோ ஏஷாம் கிஞ்சனாமது யாதே ருத்ர சிவாதனோ சிவா விஸ்வாஹ பேஷஜி சிவா ருத்ரஸ்ய பேஷஜி. பரமேஸ்வரா, இந்த அம்பாள் அன்னபூர்ணினா தான் நீயே ஜீவிச்சிருக்க அப்படின்னு ஸ்ரீருத்ரமே சொல்லும் போது சங்கர பிராண வல்லபே, உலகத்துக்கே பிராண சக்தியா இருக்கலாம். எப்படி அன்னம் சாப்பிட்டாதான் ஒருத்தன் ஜீவிக்க முடியும். இப்ப பரமேஸ்வருக்கு பிராண சக்தியா இருக்கக்கூடிய அன்னபூர்ணியை அனுகிரகத்தினால உலகமே க்ஷேமமாக இருக்கும். சங்கர பிராண வல்லபே. இந்த அம்பாளை போய் நம்ம என்ன பிடிக்கணும், என்ன கேட்கணும்னா அன்னத்தை கேட்கணும் ஜீவிக்கிறதுக்காக. ஆனா இந்த ஜென்மா மறுபடியும் இழக்கக்கூடாது. அதுக்கு ஞான வைராக்கிய சித்தியம். எனக்கு திருப்பி திருப்பி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்கிறாங்க மாணிக்கவாசகர். போதும், எல்லா பிறப்பும் பிறந்துட்டேன், மறுபடியும் நான் மனுஷனா பிறக்கக்கூடாது, நான் நெக்ஸ்ட் ஜென்மாவே இருக்கக்கூடாது. அவருடைய சரணானந்தத்தை, அம்பாளுடைய சரணானந்தத்தை, ஸ்ரீபதத்தை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஞான வைராக்கியம். அது ஸ்ரீ அம்பாள் என்ன பண்ணி கொடுப்பாரா? அந்த பிக்ஷையை கேட்கிறாங்க. அந்த பிக்ஷை யாரும் கேட்பா? ஞான பிக்ஷையை தாங்கும், எனக்கு வைராக்கிய பிக்ஷையை தாங்கும். ஞான வைராக்கிய சித்தம் भिक्षांदेहि पार्वती माता च पार्वती देवी पिता देवो महेश्वरा. உலகத்துக்கே அம்மை அப்படியே தமிழ்ல சொல்லுவோம். அது யார் என்றால் பார்வதி தேவி அம்மா, பரமேஸ்வரன் அப்பா. அப்போ அவ என்ன பண்றா? நமக்கு மாதா च பார்வதி தேவி पिता देवो महेश्वरा बांधवा शिवभक्ताश्च. யார் நமக்கு பந்துக்கள்னா எங்கெங்கெல்லாம் சிவபக்தர்கள் இருக்காரோ அவதான் நம்ம பந்துக்கள். இந்த புவனம் இருக்கு, இந்த பாரத தேசம், பாரத தேசமே உலகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தேசம். மற்ற கண்ட்ரியில உள்ள மக்கள்லாம் க்ஷேமமா இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம பாரத தேசத்தில் நடக்கக்கூடிய பூஜைகள், ஹோமங்கள், பாராயணங்கள். ஏன்னா அவ்வளவு சிவக்ஷேத்திரம், அவ்வளவு திவ்ய தேசம். கங்கா பிரவாகமா பிரவகிக்கிறார். இந்த கங்கா தரிசனம் பண்ணா புண்ணியம். ஸ்நானம் அப்புறம் காசிக்கு வந்து கங்கை கங்கை கங்கை
அகம் காசி கமிஷ்யாமி. எப்படி திருநாளை போவார் சிதம்பரம் போகிறேன்னு சொன்னால் புண்ணியமோ, நான் காசிக்கு போகிறேன் காசிக்கு போகிறேன்னு சொன்னாலே புண்ணியம். அப்படி இருக்கும்போது